கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் கர்த்தரை சோதரிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மன்னாவை நாம் ஜெபம் பண்ணி கேட்போமா? பரிசுத்த தேவனே, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த மன்னாவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறார்களோ, பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களோட பேசுங்கப்பா. இருதயத்தை பார்க்குற தேவன் மனிதனோ முகத்தை பார்க்கிறான். நீ இருதயத்தை பார்த்து உடைய பிள்ளைகளுடைய காயத்தை ஆற்றுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்க முக்கியமான தேவனுடைய பலத்த கரமானது யோவானுக்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த அருமையான வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவனுக்கு என்ன பண்ணார்? பரலோக தரிசனங்களை உனக்கு கொடுத்தார் என்பதில் அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று உண்மை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணானா? தள்ளப்பட்டு போனான். இந்த குற்றம் சாட்டுங்க யாருங்க? அதில் மேலே போட்டிருக்கு பாருங்கள், 9ஆம் வசனம். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் என்றும் இவன் என்ன பண்ணுறான்? ஜனங்களை தன் மோசம் போக்கி என்ன பண்ண குடும்பங்களை சீரழிக்கிற இந்த பொல்லாத சத்துருவின் பிடியிலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான் அப்படின்னு சொல்லப்படும். அந்த குற்றம் சாட்டுக யார்? ஆமாம், இன்றைக்கி உங்களை பற்றி யாராரும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களா? நான் நல்லா தான் செய்கிறேன், ஆனால் எதாவது செஞ்சால் என்ன பண்ண குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. குற்றம் சாட்டுகிறதே அவங்களுடைய முழு எண்ணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் ஒருபொழுதும் கவலைப்படாதீங்க. உங்களை மேலே குற்றம் சாட்டுகளை ஒருவனும் முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை நம்புகிற ஒருவனு மேலும் என்ன ஒன்று, சங்கீதம் 34 கடைசி வசனம் சொல்லுது, அவரை நம்பியிருக்கிற ஒருவனு மேலும் என்ன பண்ணாதான்? குற்றம் சுமராது. ஏன்னா நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஏன்னா குற்றம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அவன் வேலையை என்ன பண்ணோம்? அதுதான். ஒருவேளை நீங்கள் இதுக்கு வேலை ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உங்களை யார் குற்றம் சொல்லிக்கலாம், உங்களை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த வேதத்தில் பார்க்குறோம். தானியலுங்கிற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அவனை எப்படியாவது குற்றப்படுத்தி அவனை சிறைக்குள்ள சிங்க குதிரை தள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அநேகர் அவனுக்கு கூட இருந்தவங்களும் என்ன பண்ணாங்க? அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிச்சோம்னா அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி ராஜாட்ட சொல்லி அவனை சிங்க குகையில் என்ன பண்ணுவாங்க? தானியலை தள்ளி விட்டுருவாங்க. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டிப்பட்டார். ஏன்னா தானியேல் யாரையும் குற்றம் சொல்லலை. நாமளும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை போல யாரையும் குற்றம் சாட்டாத ஆண்டவர் பாருங்கள். காட்டி கொடுத்த யூதாசையும் கூட என்ன பண்ணல, ஏன்டா என்னை காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லலை, என் சிநேகிதனே என்று அழைக்கிற ஆண்டவர். எவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர். அருமையானது. அந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உங்களை யாரை குற்றம் சுமத்தி உங்களை காயப்படுத்திருக்கிறாங்களா? என்னென்னமோ பண்ணுறாங்களா? கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரோட சோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் அவங்க குற்றம் நீங்கள் அவங்களுக்கு போய் என்ன பண்ண குற்றம் சுமத்தாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதுங்க, அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் நான் என்ன பண்ணாது, ஒருவர் யாருமே என்ன பண்ணுவாங்க, நம்ம குற்றம் சுமத்தவே கூடாது. ஆமாம், சோத்திரம். ஏன்னா குற்றம் சாட்டுகிறவன் அவன் தள்ளப்பட்டு போவான். இங்கே வசனம் தான் சொல்லப்படுது, அவன் மோசம் போக்குறவன். இந்த மோசம் போக்குற காரியத்தை செய்து கொண்டிருக்கிற பிசாசு அவன் என்ன பண்ண, அவன் வேலையை முழு எண்ணமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அன்னவனாராம், அவரே நீதிமானாக்கி இருக்கிறார், அவரே பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், அவரே நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. யாரும் குற்றப்படுறான்னு சொல்லி நீ காயப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த காயத்தை நீ கர்த்தர் ஆற்றுகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் என்ன பண்ண, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், அவர்கள் மத்தியில் உன் தலையை நிமிர பண்ணுவேன். தானியேலை அதே மத்தியிலே உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நம்ம யார் என்பவர் குற்றம் சாட்டக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்க சொல்லாமல் குற்றம் சாட்டி அப்படிப்பட்ட ஆட்குளம் என்ன பண்ணாது,
இந்த குறை சொல்கிற ஆட்களை நம்ம என்ன பண்ணாது, ஏதாவது குற்றமணிகள் நம்ம என்ன பண்ணாது, அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணாது, அப்படிப்பட்ட இடத்துல விட்டு நம்ம தள்ளி போகிறது நல்லது. நீங்கள் சமாதானத்தோடு கூட வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, குற்றம் சாட்டுகிற சத்துருவின் பிடியிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய விலையேறப்பட்ட ரத்தம் உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்க பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே சிவபுக்கு நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.